வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்க்க போற இந்த ரெக்ரூட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் தான். அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேனா கோராக்பூர்ல. ஓகே, இது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இதோட குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அண்ட் நாட் மோர் தென் 24 இயர்ஸ் ஏஜ்குள்ளார இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி SC STயா இருந்தாங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓபிசி கேண்டிடேட்னா 3 இயர்ஸ்க்கு. ஓகேங்களா? அதே மாதிரி திவ்யாங் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு 10 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல், அதே மாதிரி 10th வித் மினிமம் 50% மார்க், இல்லைனா ITI இன் நோட்டிஃபைட் டேட் டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷன். ஸோ ITI வந்து முடிச்சிருங்க. ஓகே, அதே மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, அது என்னன்னு கீழே பார்க்கலாங்க பாருங்க. உங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க கீழே மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் இருக்கிற இது வந்து உங்களுக்கு இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, ப்ராசஸிங் ஃபீ வந்து 100 rupees வந்து ப்ராசஸிங் ஃபீ. SC ST அதேமாதிரி திவ்யாங் ஃபீமேல் கேண்டிடேட் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் வந்து போகணும். ஸோ பிஃபோர் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்துருக்கிற எல்லா இதுவுமே உங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தோன்னா இந்த 10th முடிச்சிருக்கீங்க இல்லையா, அதில் வந்து ஆவரேஜ் ஆஃப் % ஆஃப் மார்க் அப்டமைன் போர்ட் மெட்ரிகுலேஷன் 50%. அதேமாதிரி ITI எக்ஸாமினேஷன் வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? 10th அதிகம், ITI கம்மியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரெண்டுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த மெரிட் பேஸ் பண்ணி தான் அவங்க சாய்ஸ் அந்த செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க. கோராக்பூருக்கு கூப்பிடும்போது என்னென்ன எடுத்துட்டு வரணும்னு சொல்லிக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன், மெடிக்கல் சர்டிஃபிகேட் நம்ம கீழே காட்டணும் இல்லைங்களா, அது 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அவங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட், வெரிஃபிகேஷன் டெஸ்டிமோனியல்ஸ், அந்த மாதிரி எல்லாமே வந்து எடுத்துட்டு வந்து நம்ம அட்டன் பண்ணணும், இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதான் சொல்லிங்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தா நான் ஒரு வெப்சைட்டு லிங்க் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் பாருங்க, அதோட ஃபார்மேட் வந்து கீழே கடைசியில் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்துக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தோம்னா இந்த வெப்சைட் வந்து எதுக்குள்ளார போகும்னு காட்டுறேன். வெப்சைட்குள்ளார போனோடனே அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எல்லாம் செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணி அது உள்ளே கன்டினியூ பண்ணி உள்ளே போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க் எல்லாம் நான் கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ 10th படிச்சிருக்கீங்க, 10th+ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு என்னென்ன இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இருங்க. அதாவது டெசிக்னேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப், சிங்கிள் ஒர்க் ஷாப், இந்த மாதிரி எல்லாமே ஒரு 10 இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எத்தனை ஸ்லாட்னு பிரிச்சுக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அவங்களோட ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி எவ்வளோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் வந்து அதுவும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ வந்து நான் வந்து ஓபிசியாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்பில் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓபிசியில் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்பில் இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ வந்து இங்கே பாருங்க, மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப் கோராக்பூர் இங்கே இருக்கா. ஸோ வந்து பார்த்தோன்னா ஓபிசியில் வந்து அந்த மெக்கானிக்கலில் ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிஷியன், கார்பெண்டர், பெயிண்டர், மெஷினிஸ்ட் இருக்கு. ஸோ எனக்கு எலக்ட்ரிஷியன் வேணும் அப்படின்னா எலக்ட்ரிஷியன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஓபிசி மெக்கானிக்கல் எலக்ட்ரிஷியன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு சிலதெல்லாம் இருக்காது பாருங்க. ST இருக்காங்கன்னா STக்கு சிங்கிள் ஒர்க் ஷாப் வந்து இருக்காது, 0 இருக்கு. மெஷினிஸ்ட் அப்படின்றது 0 இருக்கா, அதுமாதிரி கார்பெண்டர் 0 இருக்கு. ஸோ அதனால அந்த நீங்க எதிர்பார்க்குற அந்த ஒரு டெசிக்னேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுனாலும் அப்ளை பண்ணுங்க. மொத்தமாக போய் அப்ளை பண்ணாதீங்க. நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம்க்கு 2 டைம் வந்து படிங்க. ஓகேங்களா? நான் ஓவர்வியூ தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்திருக்கு, அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? மற்றபடி எல்லாமே கரெக்டாக பார்த்து படிச்சு பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் 15/11 வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? கரெக்டாக நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த ஒரு ஜாபோட மீட் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?